நிச்சயமாக தொழுகை எம்முடைய பாவங்களிலிருந்து எம்முடைய தவறுகளிலிருந்து எம்மை தடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எமது தொழுகை இன்னும் சீரற்றதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது தொழுகையே கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து தடுக்கக்கூடியது. கண்ணியமானவர்களே, அவ்வாறு இல்லை என்றால் எமது தொழுகை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்றால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தாவூதுடைய ரிவாயத், முரு அப்னாஅக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸப்இ சினீன். நீங்கள் 7 வயதாகினால் உங்களுடைய பிள்ளைகளை தொழுமாறு நீங்கள் ஏவுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா லிஅஷ்ரி சினீன். அவர்கள் 10 வயதாகியும் தொழவில்லை என்றால் அடித்து தொழவையுங்கள். கண்ணியமானவர்களே, சிறு பிராயத்தில் இருந்தே தொழுகையை இந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.